செல்லம்மா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 10 முட்டை வச்சு ஒரு குருமா தாளிச்சிட்டு தயிர் வச்சு அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அது செய்முறையை பார்க்கலாம் வாங்க. 10 முட்டை எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 4 வெங்காயம் எடுத்துகிட்ருக்கேன். குட்டி குட்டி தக்காளின்றதுனால ஒரு 7 தக்காளி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். பெருஞ்சீரகம் பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1 எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு ஒரு பொடி எடுத்துக்கிட்டேன். மல்லித்தழை ரெடியாக இருக்குது. இது கரம் மசாலா வீட்டிலே நான் ரெடி பண்ணது. ஒன்று செய்முறையில் பார்க்கலாம்டா. வானல் காஞ்சிச்சுடா. எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு விட்டுக்கிட்டேன். கடுகு வச்சுக்கலாம்ப்பா. வெங்காயம் வச்சுக்கிறேன்டா. வெங்காயம் நல்லா பொரிட்டதுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வச்சுக்கிறேன். மஞ்சத்தூள் வச்சுட்டு மிளகாய் பொடி 2 ஸ்பூன் வச்சுக்கலாம். எண்ணெயில் நல்லா பொரிச்சிக்கலாம்டா. மிளகாய் பொடி எண்ணெயில் பொரிஞ்சு வச்சுக்கணும். தக்காளி பழம் வச்சுக்கலாம். விண்ணோரும் மண்ணோரும் சால்ட் உப்பு வச்சுக்கலாம்டா கண்ணு. கல்லுப்பு. விண்ணோரும் மண்ணோரும் விரும்பி உன்னை துதிக்க வண்ண மலர் பொன்னூஞ்சல் வந்தாடு அம்மா. விண்ணோரும் மண்ணோரும் விரும்பி உன்னை துதிக்க வண்ண மலர் பொன்னூஞ்சல் வந்தாடு அம்மா. இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் கரம் மசாலா எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இது வதக்கிக்கலாம். பாரிஜாதம் மணக்க பவள கொடி ஊஞ்சிலே பார்வதியே பாலம் வா பாங்குடனே ஆடு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துதான் 1 கப்பு குட்டி கப் தயிர், ஒரு 50 கிராம் கூடுதல் தயிர் கொஞ்சம் வச்சுக்கிறேன். எல்லாம் வச்சு மிக்ஸ்.
முட்டை வச்சுட்டு தேங்காய் பால் போட்டுக்கலாம்டா. தேங்காய் பால் விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். குழம்பு ரெடி ஆயிடுச்சா? புளிப்பாக ஏதோ ஒரு மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு கேட்டேன். அவங்க யாரும் வெயிலுக்கு மீன் குழம்பு வேண்டாம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாம்பார் வைக்கிற மாதிரி வரும். சரி நாளன்னைக்கு அப்படின்ட்டு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை எதுக்கு சாம்பார். ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. கொஞ்சம் மல்லித்தழை வச்சுக்கிட்டேன் நல்லா நேரமாக. நைட்டுக்கு தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். முட்டை குருமா சூப்பராக இருக்கும்டா. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கடா. குழந்தைங்க லீவில் வீட்டில் இருக்காங்க இல்லையா, இப்போது அப்பப்போ இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள் குழந்தைங்கள. வெயில் நேரத்தில் எங்கேயும் போகாதீங்க, செம வெயில் காயுது. இளநீர், நொங்கு இந்த மாதிரி ஐட்டம் பிள்ளைங்களுக்கு வாங்கி வந்து கொடுங்க, சாப்பிடுவாங்க. பாட்டிலில் அடைச்சி வர ஜூஸ் எல்லாம் குடிக்காதீங்க தயவு செஞ்சு. என்னென்னமோ சாயம் போடுறானுங்க அந்த ஜூஸ்லலாம். அந்த ஜூஸ் வாங்கி குடிக்காதீங்க. பழம் வாங்கிட்டு வந்து வீட்டில் புழிஞ்சு குடிங்க. அப்படி இல்லையா வெளியில் கடையிலே கூட பழக்கடையில் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. ஆனால் தயவு செஞ்சு அவ்வளோதான்டா, முடிஞ்சது, நிறுத்திடலாம். மதிலில் வந்துடா மாரியம்மா, தென் பொதிகை சந்தனம் எடுத்து மஞ்சளுடன் கருமாரியம்மா, நாகத்தில் நீ அமர்ந்து அழகான பொன்னூஞ்சல் ஆடிடுவாயம்மா, அருளோடு பொருள் தந்து ஆதரிக்கும்